மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. கியூபரூட்ஸ் அறக்கட்டளை, நான்குநேரி கன்னியாகுமரி டோல்வே பிரைவேட் லிமிடெட் மற்றும் சாலைப்புதூர் மதுரை டோல்வே பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் திறமைமிக்க மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள MTT இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையர் டாக்டர் பிரசன்னகுமார் IPS தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்கி உரையாற்றினார். மேலும் நாகர்கோவில் பகுதியின் TGM ப்ராஜெக்ட் டைரக்டர் சிவம் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார், நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் குடியிருப்பு பொறியாளர் ஆனந்தராஜ் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்றனர். மேலும் MTT இந்து கல்லூரி கல்வி சங்க செயலாளர் சண்முகம், MK பிரிவு திட்ட தலைவர் அம்பதி ஸ்ரீனிவாச கிரண்குமார், TPSK MK பிரிவு ஸ்வாட்ஸ்லின் ஜபராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் வழங்கப்பட்ட இந்த உதவித்தொகை மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கயத்தாறு சுங்கச்சாவடி மேலாளர் சிவகுமார் சிங்காரடி மற்றும் நான்குநேரி சுங்கச்சாவடி மேலாளர் முத்துராமலிங்கம் ஆகியோர் இணைந்து நடத்தினர். Project Head Q-Boots only, NHAI, and respected District Education Officer, Madam only, and other dignitaries on the dais, and your respected Headmaster of MTT School. இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மேடம் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு நாங்குநேரியில் தான் ASP-யாக இருந்தேன். அப்போ வந்து இந்த டோல் பிளாஸா வந்து எனக்கு ரொம்ப புதுசு. நாங்குநேரி ஹைவே அப்படின்ற போது நாங்குநேரியில் அந்த டோல் பிளாஸா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து மேனேஜர் முத்துராமலிங்கம் அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்குநேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுத்தது, ப்ளஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், புக்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறது, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு வில் கால் த NHA அண்ட் நாங்கள் ஒரு கிளாஸ் அவங்க என்றைக்குமே நோன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா மாணவர்கள் படிப்புக்கு எப்பவுமே நோ சொன்னதே கிடையாது இந்த டீம். ஸோ ஐ தேங்க் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் NHAI அண்ட் த டீம் ஹியர். ஏன்னா அவங்க இல்லாமல் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியுமே பாசிபிள் இல்லை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து 40 மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு கல்வி ஊக்கத்தொகையை வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு கல்விக்காக கொடுக்குறது மட்டும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட மீண்டும் கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது இல்லாமல் இங்கே அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாதனைகள் முடிச்சுட்டு வராங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை திட்டம், மகளிர் உரிமை திட்டம் இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சி ஒன்று நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க டிவியில். இப்போ முதலமைச்சருக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாங்க? யாராச்சும் பார்த்தீங்களா? யார் உட்காந்துருந்தாங்க நேற்று? யாராச்சும் டிவியில் நியூஸில் வச்சு பார்த்தீங்களா? ஓகே, முருகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பிரான்ஸ் மெடல் வாங்கின ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் கூட 3வது சேரில் உட்காந்துருக்காரு. பட் 2வது சேரில் யார் உட்காரலாம்? அந்த பொண்ணு. ஏன்னா அது மாதிரி வந்து சாதனையாளர்களை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு நல்லபடியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அனைத்து வித உதவிகளும் வந்துட்டு அரசாகட்டும் மற்ற தனியார் சார்ந்த நிறுவனங்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து நல்லா ஊக்குவித்து வந்துட்டு இருக்காங்க. அதில் இந்த NHA வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்காங்க. ஸோ எதுக்காக நீங்கள் சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து 40 மாணவர்கள் இங்கே இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்லா படிங்க. ஏன்னா இது எதுக்காக கொடுக்குறாங்க? இந்த தொகையை உங்களுக்கு படிச்சதுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, வேற ஏதாச்சும் கொடுக்குறாங்களா? நீங்கள் நல்லா படித்தா கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியில் வந்துட்டு யாராச்சும் நல்லா படிக்கிறவங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்களா? நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் கேளுங்க, எனக்கு இது வேணும், இன்னைக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையே கிடையாது இன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு உதவி செய்ய. அப்படி யாரும் உதவி செய்யலையா கண்டிப்பாக எங்களை வந்து அணுகலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு, SP இருக்காங்க, டெப்டி கமிஷனர், யுவர் ஓன் DEO, CEO எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாருமே வந்து எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? நல்லா நம்ம மாணவர்கள் படித்து மேலே வரணும். அவங்க வந்து எந்த உதவி கேட்டாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நாங்கள் இருக்கோம், ஆனால் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். அண்ட் அதுவும் இல்லாமல் இன்றைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்கூலில் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கே தான் நம்ம மகாகவி பாரதியார் படித்த பள்ளி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் வந்துட்டு நிறைய மாணவர்கள் பெரிய பெரிய லட்சியத்தையும் இலக்கையும் எட்டியிருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கணும் எல்லா பசங்களுக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நினச்சிட்டா ஒரு எல்கையை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அது முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டோரி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில். ஒரு சின்ன கதை தான் அது, பட் அது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை 5 பேர் சேர்ந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு காட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க காட்டுக்குன்னா சும்மா வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், உள்ள காட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு 5 பேர் சேர்ந்து போகிறாங்க, ஒன்றா போகிறாங்க. ஆனால் வந்து உள்ளே போகும்போதே சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த காட்டுக்குள்ளே ஃபோன் எடுக்காது, ஒன்றும் எடுக்காது, உள்ளே போய் துணிஞ்சு போயிட்டு ரொம்ப கஷ்டம், சிங்கம் புரியலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அனுப்புறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பசங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே என்ன ஆகுது, அவங்க சொன்ன மாதிரியே வந்து என்ன ஆகுது, ஒரு சிங்கம் துரத்த ஆரம்பிச்சிருது. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா 5 பேரும் ஒரு திசையில பிரிஞ்சு போயிடுறாங்க, எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம முதல் மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சைடில் போயிடுறாரு. அவர் நினைக்கிறாரு ஐயோ இப்படி ஆகிடுச்சு, அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே வந்துட்டு அந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்தார். இந்த காட்டை எப்படி போகணும், எந்த பக்கம் போகணும், எந்த திசையில இருந்து வெளில வரலாம், எங்கே ஆறு ஓடுது, எங்கே நதி ஓடுது, எல்லாமே மேப்லாம் வந்து ரெடியாக வந்தார் அவர். அதை என்ன பண்ணுறாரு, ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறாரு காட்டில். 2வது மாணவர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணலையே, நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்காரு. சரி யாராச்சும் வருவாங்க நம்மளை காப்பாற்ற, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாரு, எந்த உதவி வரல, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. 3வது ஆள் என்ன பண்ணுறான், சரி ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணல, ஒன்றும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதுக்காக எந்த முயற்சி எடுக்கல, பட் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், வெளில தான் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளில போகிறோம். ஒரு சிங்கம் துரத்துது, சிங்கத்தை தாண்டி திருப்பி வரோம். அப்புறம் ஒரு யானை துரத்துது, தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு ஆனால் காட்டு விட்டு வெளில வந்துடுறாங்க. 4வது மாணவர் என்ன பண்ணுறான், யாராச்சும் ஒருத்தன் வருமானம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாணவர் வரை வெயிட் பண்ணுறான். ஆனால் உட்காந்து இல்லாமல் போய் தேடுறான், யாராச்சும் இருக்காங்களா பக்கத்தில் இருக்காங்க தேட ட்ரை பண்ணுறான். தேடும் போது 5வது ஆள் பிடிச்சிடறான். இப்போ 2 பேர் சேர்றாங்க. 2 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க,
இல்லைடா நம்ம போக வேண்டாம், அந்த 5வது ஆள் என்ன சொல்கிறா, நம்ம வேண்டாம், யாராச்சும் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே உட்காராங்க 2 பேருமே. ஸோ 2வது மாணவரும் சரி, 4வது மாணவரும் சரி, 5வது மாணவரும் சரி என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளில வர மாட்டாங்க, ஒரு உதவியும் இல்லை, அங்கேயே இருந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து கதையாக இருக்கலாம், ஆனால் கற்பனை கதையாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். பட் ஆனால் எனக்கு இருக்க வாழ்க்கையில் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா முதல் மாணவ மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம இப்படி தான் போக போகிறோம், ஒரு திசை நம்மளுக்கு கிளியராக இருந்தால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சாதிச்சிடலாம், வெளில வந்துடலாம். அப்படி பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் எது இருந்தாலும் நான் எதிர்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையோடு இருந்தால் கூட போதும், அப்பயும் வெளில வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடிப்பட்டாச்சும் வந்துடலாம், இன்னும் சிறப்பாக கூட வெளில வரலாம். ஏன்னா வந்துட்டு 3வது மாணவர் வந்து அடிப்பட்டு வெளில வந்தாலும் வாழ்க்கையில் வந்து நிறைய பாடங்கள் கற்றுட்டு வெளில வரோம். ஏன்னா நிறைய சேர்ந்த புதிய இடையெல்லாம் பார்த்துட்டு வெளில வரோம், அதுவும் நல்ல விஷயம் தான். பட் ஆனால் என்ன பண்ணணும், எது வந்தாலும் நான் எதிர்கொள்வேன்னு ஒரு தைரியத்தில் இருக்கணும். ஆனால் வந்துட்டு 2வது மாணவர் என்ன பண்ணுறான், நம்ம பண்ணுறதை மட்டும் நம்ம உட்காந்துருக்கலாம், எல்லாமே என்னை தேடி வருமா, எதுவும் வராது. இந்த 4வது 5வது மாணவர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில் நம்ம யார் கூட சேரணுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பையன் கூட சேர்ந்து தவறான சரி ஒரு நல்ல பழக்கம் இருக்கவன கூட சேர்ந்து என்ன ஆகும், கண்டிப்பாக உங்களையும் சேர்த்து மேலே கொண்டு போயிருவோம். ஆனால் தவறான பழக்கத்தில் ஏதாச்சும் இருக்கவங்க கூட போய் சேர்ந்து என்ன ஆகும், உங்களையும் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக கீழே கொண்டு போயிடும். இன்னைக்கு இருக்க மாணவர்கள் வந்துட்டு நீங்கள் 1வது ஆளாக இருக்கலாம், இல்லை 3வது ஆளாக கூட இருக்கலாம். பட் 2ஆக இருக்கக்கூடாது, 3ஆ 4ஆக இருக்கக்கூடாது, 5ஆக இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்ல ஆளாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கவங்க நல்லா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உங்களையும் சேர்த்து கீழே எடுத்துட்டு போயிடும். அதுதான் நடக்குது இன்னைக்கு. நான் ஏன்னா வந்துட்டு மேடம் சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவராக நான் வந்து 2 வருஷம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக நான் ஒரு MBBS டாக்டர். நான் அங்கே இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து யாரை பார்க்குறேன், நான் நிறைய தப்பு செய்கிறவங்கள பார்க்குறேன், நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சவங்களை பார்க்குறேன், டெய்லி பார்க்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே யாராச்சும் கெட்டவங்க இருக்காங்களா நம்ம சமுதாயத்தில், பிறக்கும் போது கெட்டவங்க இருக்காங்க, கிடையவே கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாருமே எப்படி பிறக்கிறோம், ஒரு லட்சியத்தோட பிறக்கிறோம், நல்லவனை தான் பிறக்கிறோம். பட் ஆனால் நம்ம பாதையில் என்ன வருது, இது மாதிரி ஒரு 5வது ஆளுங்க ஒரு தப்பான ஒரு சவகாசம் கிடைக்குது, அதில் கெட்டு போகிறவங்க தான் எல்லாருமே. தானாக கெடுறவங்க யாருமே கிடையாது. உண்மையாக சொல்ல போகணும், நான் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல போலீஸ். ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இதுக்கப்புறம் பெரிய உலகத்துக்கு வெளில போக போகிறீங்க எல்லாருமே ஃபியூச்சரில். நிறைய தப்பான பழக்கங்கள் ஒரு நாள் தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் மாட்டினீங்கன்னா நீங்களே கிளம்பிட வேண்டியதான். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்தால் மட்டும்தான் நாள் உங்களை திரும்பி பார்க்கும். நாளைக்கு என்ன மாதிரி நீங்கள் ஒரு 40 பேர்ட்டு இது மாதிரி பேசணும், அது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச், நன்றி.
என் பேர் தர்ஷினி. நான் 11th பி படிக்கிறேன். நான் எம்பிடி ஸ்கூலில் தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு. க்யூ ப்ரைவஸிலேருந்து இதை கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் பவித்ரா. நான் இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த க்யூப் ஹைவேஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்யூப் ஹைவேஸ்க்கு தேங்க்யூ. என் பேர் அகல்யா. நான் கேஆர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கேன். இப்போ நான் 12th படிக்கேன். நல்லா படித்தேன்னு எனக்கு வந்து க்யூப் ரூட்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து அமௌண்ட் தராங்க. ஸோ இன்னும் நான் நல்லா படிப்பேன். தேங்க்யூ. என் பேர் சீதாலட்சுமி. வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். க்யூப் ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் எனக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. இது என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட அடுத்த எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். என் பேர் விக்னேஷ். சங்கரடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாங்கள் வரேன். க்யூப் ரூட் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ரொம்ப எனது பேர் வந்து சேகர தமிழ்குமார். நான் சங்கரடியா அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். எனக்கு வந்து க்யூப் ரூட்ஸு ஸ்காலர்ஷிப்லேருந்து தந்தாங்க. எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.